Hi guys, 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026 மார்ச்சோட சோசியல் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. இதோட 10th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்து 11th 12th என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் ஆர்வத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருங்க இல்லையா? சரி, ஓகே. இப்போ இதுல 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ said imperialism is the highest stage of capitalism அப்படின்னு சொன்னது யாருன்னா லெனின். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் ஒன், வித் whose conquest did the Mexican civilization collapse அப்படின்னா ஹெர்னன் கார்டஸ். வென் வாஸ் த வால்சோ பேக்ட் டிசால்வ்ட் அப்படின்னா 1991 தான் டிசால்வ் பண்ணாங்க. அடுத்து ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் சத்யார்த்த பிரகாஷ். இதோட ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. ஃபைண்ட் த மிலிட்டன் நேஷனலிஸ்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதுல மிலிட்டன் நேஷனலிஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபின் சந்தர்பால். அடுத்து வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன் காசஸ் ரெயின்ஃபால் டேஷ் பஞ்சாப். எங்க அதிகமான ரெயின் மழைப்பொழிவு குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தான் வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல. த சாயில் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ் ஆர் அல்லுவியல் சாயில்ஸ். த மோஸ்ட் அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா சன்லைட், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான். 9th ஒன், த மேஜர் போர்ட் த மேஜர் இம்போர்ட் ஐட்டம் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம். அடுத்து த நம்பர் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 3 and 15. இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 and 15 இது கிடையாது. அடுத்து த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஹவு many இந்தியன் ஸ்டேட் ஹாவ் தியர் பவுண்டரிஸ் வித் நேபாள். நேபாளோட 5 ஸ்டேட்ஸ் வந்து பவுண்டரியை ஷேர் பண்ணியிருக்கு. பிரைமரி செக்டார்ங்கிறது அக்ரிகல்ச்சர் செக்டார், எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அடுத்து ஹூ கிராண்டட் த இங்கிலீஷ் கோல்டன் ஃபயர்மேன் இன் 1632 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் கோல்கண்டா. ஓகே, மற்றபடி 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். முசோலினி, மார்ச் ஆன் ரோம் இதெல்லாம் எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. லக்னோ பேக்ட், திருநெல்வேலி அப்ரைசிங், அதுக்கப்புறம் நேபரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா, ஜெட் ஸ்ட்ரீம், பிளான்டேஷன் கிராப்ஸ், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், ஷார்க், கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாமே எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ். 3 கொஸ்டின் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்து 5 மார்க்குமே ஈஸி தான். இதுல ஃபர்ஸ்ட், ஹிட்லர் அட்டாக்ஸ் டேஸ் விச் வாஸ் demilitarized zone, ரெயின்லேண்ட். த ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டேஷ் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி. டேஷ் வாஸ் எலெக்டட் அஸ் டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அசம்பிளி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க பாருங்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. திருப்பூர் இஸ் நவுன் ஃபார் எதுக்கு, எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எழுதினாலும் சரி, நைட் வியர் இண்டஸ்ட்ரீஸ் எழுதினாலும் சரி. அதே மாதிரி 5 மார்க்ஸ் நம்ம எதிர்பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், யுஎன்ஓ, சுவாதசி மூமெண்ட், அதுக்கப்புறம் கங்கா, ஃபாரஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இதை கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கிராஸ் ஜிடிபி, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் டைம்லைன், மேப் எப்பயும் போலதான். இது எல்லாத்தையும் விட நம்ம முக்கியமா எதிர்பார்த்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா காந்தி டு த மாஸ் லீடர், தமிழ் ரினைசன்ஸ். இந்த ரெண்டுமே 8 மார்க் லிட்டாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி தான். சென்டம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவான ஒரு பிளான் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நம்ம காலேஜ் என்ன படிக்கிறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் உங்களோட கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி